ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்தியாவில் வர்ற அந்த பள்ளி விடுமுறையில், கோடைக்கால விடுமுறையில் நிறைய நண்பர்கள் ஃபேமிலியை உம்ரா விசாவில் எடுத்து உம்ரா கொண்டு வந்துட்டு 2 மாதம் இங்கே தங்கிட்டு அனுப்பலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த நண்பர்களுக்கான தான் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதல்ல நம்ம உம்ரா விசாவுடைய கால அளவு எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உம்ரா விசாவுடைய கால அளவு எப்படின்னாக்கா, அந்த விசா இஷ்யூ ஆகி 90 டேஸுக்கு உள்ளால் சவுதி அரேபியாவுக்குள்ளே என்ட்ராக இருக்கணும். அதே மாதிரி உம்ராவுக்கு வந்தாக்கா உம்ரா முடிச்சுட்டு 90 டேஸுக்கு உள்ளால் சவுதி அரேபியாவிலேருந்து வெளியாக இருக்கணும். இதுதான் உம்ரா விசாவுடைய கால அளவு. இந்த கால அளவில் இந்த ஹஜ்ஜு ஏற்பாட்டுக்காக அந்த துல்கஹதா மாதத்தில் மட்டும் ஒரு மாற்றம் கொண்டு வருவாங்க. அதுக்கான ஒரு கட் ஆஃப் டேட் அறிவிப்பாங்க. அந்த டைமில் உம்ரா நடக்காது. உம்ரா விசாவில் யாரும் இங்கே வரவும் முடியாது. அதற்கான டேட்டு இந்த ஆண்டு உள்ளது அறிவிச்சிருக்கிறாங்க. அது எப்படின்னாக்கா, டேட் எப்படி அறிவிச்சிருக்காங்கன்னாக்கா, ஏப்ரல் 13, 2025 13/4/2025 எல்லா உம்ரா விசா ஹோல்டர்ஸும் சவுதி அரேபியாவுக்குள்ளால என்ட்ராக இருக்கணும். உம்ரா முடிச்சுட்டு சவுதி அரேபியாவிலேருந்து 29/4/2025 ஏப்ரல் 29 லாஸ்ட் டேட், அதுக்குள்ளால் சவுதி அரேபியா விட்டு வெளியாக இருக்கணும். ஸோ இந்த கோடைக்கால விடுமுறையில் உம்ரா விசாவில் கொண்டு வர ஆளுங்க 29ஆம் தேதி ஏப்ரல் மாதத்துக்குள்ளால் வெளியாக இருக்கணும். அதனால் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் விசிட் விசாவில் கொண்டு வர்றது. 1 இயர்க்கான விசிட் விசா கிடைக்கும். விசிட் விசாவில் கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே 2 மாதம் தங்க முடியும். ஸோ இந்த கோடைக்கால விடுமுறையில் நீங்கள் உம்ரா விசாவில் கொண்டு வர பிளான் பண்ணியிருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.